வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு கன்சிஸ்டன்சி. மாற்றமில்லாத தொடர் முயற்சி அல்லது இயக்கம் என்பதை குறிக்கின்ற ஆங்கில வார்த்தை தான் கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தை. தைல தாரை என்று ஒரு வார்த்தை புழக்கத்தில் இருக்கின்றது. இதன் பொருள் என்ன? மிகவும் அடர்த்தியான எண்ணெய் போன்ற பிசுபிசுப்பான திரவப் பொருளை மேலிருந்து கீழ் நோக்கி ஊற்றும் பொழுது ஒரே சீராக இடைவிடாமல் வழிவதை தைல தாரை என்பார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது என்று கூறுவதன் பொருளும் இதுதான். தமிழ் மொழியில் ஒழுகுதல் என்ற சொல்லின் பொருள் மிக மிக சிறப்பானது. ஏதேனும் ஒரு செயலினை இடைவிடாது மாற்றமின்றி சீராக தொடர்ச்சியாக செய்தல் என்பது இதன் பொருள். இதிலிருந்து பிறந்த வார்த்தைதான் ஒழுக்கம் என்ற வார்த்தை. கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தையின் பொருளை ஒழுங்குகளை பின்பற்றுதல் என்று புரிந்து கொள்வது சிறப்பு. எறும்பூர கல்லும் தேயும் என்ற பழமொழி உங்களுக்கு நன்கு தெரிந்த பழமொழி. இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஒழுங்குகளை பின்பற்றி நடைபெறும் இயக்கத்தினால் மிகவும் கடினம் என்று கூறுகின்ற செயல்களை கூட எளிதில் சாத்தியப்படுத்த முடியும் என்ற உண்மையை இந்த பழமொழி உணர்த்துகிறது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் என்று கூறினாலே போதுமே, எளிதாக புரிந்து விடுகிறது. பிறகு ஏன் விளக்கம் தருகின்றீர்கள் என்று கேட்கின்றீர்கள். கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தையின் பொருளை இயந்திரத்தனமான தொடர் இயக்கம் என்று புரிந்து கொண்டிருப்பதினால்தான் இந்த விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. நாம் அன்றாடம் பல்வேறு செயல்களை முயன்று செய்கின்றோம். அவைகளில் சில நாம் எதிர்பார்த்த முடிவுகளை உடனே கொடுத்து விடுகிறது. பல செயல்கள் நாம் எதிர்பார்த்த முடிவுகளை உடனே தருவதில்லை. உடனே நமக்கு சோர்வும் ஏமாற்றமும் மிகுதியாகி முடிவு வராத அந்த செயலை தவிர்த்து விடுகின்றோம், விலக்கி விடுகின்றோம் அல்லது நிறுத்தியே விடுகின்றோம். மேலும் நம்மால் இச்செயலை செய்ய இயலாது என்று முத்திரை குத்தி முயற்சியை நிறுத்தி விடுகின்றோம். எது ஒன்று நம்மால் முடியாதோ அது முடியாததுதான். அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். உதாரணமாக, தேனீக்கள் பூவிலிருந்து நெக்டார் என்ற திரவத்தை உறிஞ்சி எடுத்து அதனை ஹனி என்ற தேனாக மாற்றி தேன் அடையில் சேமிக்கின்றது. தேனீ ஒரு எளிய பூச்சிதானே. இந்த பூச்சியே இதை செய்யும் பொழுது ஆறறிவு படைத்த நான் ஏன் இதனை செய்யக்கூடாது என்று எவரேனும் முயற்சித்தால் சிரிப்பீர்கள் அல்லவா? ஏன்? இது இயலாத காரியம் என்பது அறிவுக்கு நன்கு புரிகிறது. எனவே எது ஒன்று இயல்புக்கு மாறான காரியமாக இருக்கின்றதோ அது இயலாத காரியம் என்று புரிந்து கொண்டு முயற்சிப்பதை நிறுத்தி விடுவதுதான் அறிவார்ந்த செயல். இவ்வாறு இயல்புகளுக்கு எதிரான முயற்சிகளை செய்வது வீண் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய இயல்பில் பொதிந்திருக்கின்ற ஆற்றலை அடையாளம் கண்டு அதற்கேற்ப தொடர் முயற்சி செய்வதுதான் கன்சிஸ்டன்சி அல்லது ஒழுங்கு எனப்படும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் என்ற சொற்றொடரை மேலோட்டமாக புரிந்து கொண்டு இயல்புகளுக்கு எதிரான தொடர் முயற்சிகளை மேற்கொள்வது முட்டாள்தனம். ஆனால் இன்று பலர் இதனை தன்னம்பிக்கை என்று பெயரிட்டு விளம்பரப்படுத்தி வருகிறார்கள். தற்போது நம் நடைமுறை வாழ்க்கை பழக்க வழக்கங்களுக்கு வருகின்றேன். நடைப்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது சரியான செய்தி. ஆனால் எப்போது ஆரோக்கியம் மேம்படும் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். தினந்தோறும் இடைவிடாமல் நடைப்பயிற்சி செய்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் நடைப்பயிற்சி செய்யும் பெரும்பாலானவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதில்லையே. என்ன காரணம்? இவர்கள் தொடர்ச்சியாக நடைப்பயிற்சி செய்கின்றார்கள். ஆனால் பயிற்சி காலம், பயிற்சியின் போது வெளிப்படுத்துகின்ற வேகம், பயிற்சியின் முறைமை போன்ற ஒழுங்குகளை கடைபிடிக்காமல் தினந்தோறும் நடப்பது என்று செய்து வருகிறார்கள்.
நடைப்பயிற்சிக்கு என்று உள்ள ஒழுங்குகளை பின்பற்றாமல் தொடர் முயற்சி செய்தால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. புரிவதற்காக ஒரு உதாரணம் கூறுகிறேன். காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் என்ற காலம், சீரான ஒரே மாதிரியான வேகம் போன்ற ஒழுங்குகளில் எந்தவித மாற்றமும் செய்யாமல் தொடர்ந்து நடக்கும் பொழுது நீங்கள் கன்சிஸ்டன்சி என்ற ஒழுங்கை பின்பற்றுகின்றீர்கள் என்று பொருள். தற்போது நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே ஒரு செயலை இடைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வது முக்கியம்தான். ஆனால் அந்த செயலுக்கு உரிய ஒழுங்குகளை மீறாமல் பின்பற்றுவது என்பது மிக மிக முக்கியம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒழுங்குகளை மதிக்காமல் செயல்களை மட்டும் தொடர்ந்து செய்துவிட்டு பல முறை முயற்சித்தேன் முடியவில்லை என்று கூறுவது பிழை என்று புரிந்து கொள்ளுங்கள். முயற்சிப்பது சிறப்புதான், ஆனால் அதற்குரிய ஒழுங்குகளை பின்பற்றி முயற்சிப்பது மிக மிக சிறப்பு என்று உணர்ந்து இயந்திரத்தனமாக முயற்சிக்காமல் இயல்புகள் என்ற ஒழுங்குகளின் அடிப்படையில் முயற்சித்தால் விளையும் விளைவு உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்தே தீரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.